தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற பதிவில் டாடா மோட்டார்ஸ்லேருந்து வந்திருந்த 2008 மாடல் டாடா நேனோ ஏன் தோல்வி அடைஞ்சிது அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இதை பற்றின ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்ற விஷயங்களுமே இந்த பதிவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கா தமிழ் ஆட்டோமொபைல் சேனல். நான் உங்கள் விஜய். டாடா மோட்டார்ஸ் 2008 பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மள மாதிரி வளரும் நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் அதிகமாக வசிக்கிற இடமாவும் பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது அப்படின்றதுல ஒரு மறுக்க முடியாத ஒரு கருத்து இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லை இந்த டாடா நேனோவில். அதுவே ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதோடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான விலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஆவரேஜ் ரேஞ்ச் அதுவே 1 லட்சம் வரும்பொழுது டாடா நேனோ அப்படின்ற ஒரு கார் பார்த்திங்க அப்படின்னா அதே 1 லட்சத்துக்கு 4 பேர் பயணிக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கார் அப்படின்னா எதுன்னு சொன்னோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நேனோ கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் அப்படின்றது பார்த்திங்கன்னா உண்மையே ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நினச்சி பாருங்கள், ஒரு நார்மல் ஒரு பைக் 2 வீலருக்கே பார்த்திங்க அப்படின்னா 1 lakh rupees ஆகும் பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு இன்டீரியர், அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர், அது ஒரு லைட்டிங்ஸு, இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கு இந்த நேனோ கார் பார்த்திங்கன்னா தப்பாக விளம்பரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா அவரே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு லோ காஸ்ட்டில் இந்த மாதிரியான ஒரு கார் தயாரிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அதோட விளம்பரங்களை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய அளவில் பண்ணியிருக்கணும். பட் அவங்க பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா விலை குறைவு அப்படின்றதையே விஷயத்தையே பார்த்திங்கன்னா அழுத்தி மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலும் என்னவோ தெரியல, இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் அப்படி காரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக்கை தயாரிக்க முடியாத நிலையில் ஒரு காரை தயார் பண்ணி அதில் எந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட், அது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ இது போல் ஒரு கார் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. பட் ரொம்பவே ஒரு பட்ஜெட்டான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய நிறுவனத்தில் ஒரு சாதனையான ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸில் வந்த இந்த டாடா நேனோ கார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது நேனோ கார் யூஸ் பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அதில் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் வெளியே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கு பக்கா தமிழ் ஆட்டோமொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவே உங்களது பக்கா தமிழ் அண்ட் மீ விஜய். பாபா, see you, have a nice day.